வணக்கம். கோனல் காடு ஐரோப்பிய நாடான போலந்து நோவே ஜெர்னோவா கிராமத்தில் கிஸ்விலாஸ் எனப்படும் கோனல் காடு அமைந்துள்ளது. இங்கு 400 பைன் மரங்கள் தரைப்பகுதியில் வடக்கு நோக்கி வளைந்து பின் நிமிர்ந்து வளர்ந்திருக்கும் காட்சி வியப்பில் ஆழ்த்துகிறது. இந்த மரங்கள் 9 அடி வரை வளைந்து பின் நெடிதாக நிற்கின்றன. இவற்றை சுற்றி வழக்கமான பைன் மரங்கள் அடர்ந்த காடும் உள்ளது. இந்த மரங்கள் பெரும் புயலால் வளைந்ததாக கூறப்பட்டது. புவியீர்ப்பு விசையால் வளைந்திருக்கலாம் என்றும் கூறப்பட்டது. ஆனால் விஞ்ஞானிகள் இதை மறுக்கின்றனர். ஏனெனில் புவியீர்ப்பு விசை கீழ் நோக்கியே இழுக்கும். இந்த பகுதி விவசாயிகள் படகு கட்டுவதற்காக 1930இல் மரங்களை செயற்கையாக வளைத்து இந்த பகுதியில் வளர்க்க முயன்றதாக உள்ளூர்வாசிகள் தெரிவிக்கின்றனர். இது பரவலாகவும் ஏற்கப்பட்டுள்ளது. 2ஆம் உலகப் போரில் ஐரோப்பிய நாடான ஜெர்மனி 1939இல் போலந்தை கைப்பற்றிய போது விவசாயிகளின் செயல்பாடு தடைப்பட்டு திட்டம் கைவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இது போன்று மரங்களை வளைத்து வளர்ப்பது சாத்தியமா என்பதற்கு அமெரிக்கா கலிபோர்னியாவில் உள்ள ஜில்ராய் கார்டன் முன் உதாரணமாக உள்ளது. அங்கு இதுபோல் வளைந்து வளர்ந்துள்ள மரங்களும் உள்ளன. போலந்தில் உள்ள கோனல் காடு அதன் தனித்துவத்தால் உலக புகழ் பெற்றுள்ளது. அதை பாதுகாக்கப்பட்ட இயற்கை சின்னமாக பராமரித்து வருகின்றனர் போலந்து அரசு. நன்றி.